வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜோஸ் டெலிகசிஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ தாங்க. இன்றைக்கி நமக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கவங்க வினிதா கிரியேஷன் அப்படின்ற ஒரு சேனல்லேருந்து ஏதாவது ஒரு சம்மர் ட்ரிங்க் சப்ஜா சீடை வச்சு செய்ய சொல்லி எனக்கு சொல்லியிருந்திருக்காங்க. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரிங்க் தாங்க செய்ய போகிறேங்க. நம்ம வினிதாஸ் கிரியேஷனை பற்றி பார்க்கணுன்னா அவங்களும் ஒரு குக்கிங் சேனல் தாங்க. குக்கிங் மட்டும் இல்லை, இன்னும் அவங்க பல பரிமாணங்கள் இருக்குங்க. டெய்லி வீலாக் போடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். அவங்களுடைய சேனல் லிங்க்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. வாங்க இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ரொம்ப 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 வித்தியாசமான மேங்கோ லெமன் ஜூஸ். என்னடா மேங்கோ லெமன் ஜூஸ்ன்னு சொல்கிறீங்களா? வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், லெமன் மேங்கோ ஜூஸ்க்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நான் 2 கிளாஸ் ஜூஸ் போட போகிறேங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நான் கண்டன்ஸ் மில்க் சேர்க்க போகிறேன், அதனால தான் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் சுகர் நீங்கள் ஒயிட் சுகர் வேணான்னா நீங்கள் நார்மல் ப்ரௌன் சுகரும் யூஸ் பண்ணலாம். இப்போது இதில் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் மேங்கோவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்பலாம் வேணாம், சும்மா 2 ஸ்பூன் மட்டும் அந்த ஃப்ளேவருக்கு. இதில் லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுறலாம். இது 2 டம்ளருக்குன்றனால நான் அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போது கொஞ்சம் ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக நான் கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கிறேங்க. இதில் கொஞ்சமாக கூல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக நம்மளுக்கு கிரைண்ட் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு நல்லா மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கூல் வாட்டர் தாங்க சேர்க்குறேன். ஐஸ் க்யூப் நான் ஃப்ரிட்ஜில் நல்லா கூலாக எடுத்து வச்சு தான் சேர்க்குறேன். நீங்கள் இந்த டைமில் ஐஸ் க்யூப் சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம லெமன் மேங்கோ ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ஆனால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். வாங்க என்ன செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதுதான் சப்ஜா சீட். எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதை ஒரு 1/4 மணி நேரம் இல்லைன்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா, நான் ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சே. பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வந்துடும். இப்போ இதை நம்ம ஜூஸில் ஆட் பண்ணிக்கலாம். சப்ஜா சீடோட நன்மைகள் சொல்லணும்னா எக்கச்சக்கங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும். ஆனால் லேடிஸ் ரொம்ப எடுத்துக்காதீங்க, லேடிஸ்க்கு நல்லது கிடையாது. முக்கியமாக கன்சீவாக இருக்கிறவங்கலாம் இதை சேர்த்துக்க வேண்டாம். வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் அதிகமாக இருக்கவங்க இதை ரெகுலராக 1 ஸ்பூன் மட்டும்தான் சேர்க்கணும். இவ்வளோ தான் சேர்க்கணும். இப்போது இந்த டம்ளரில் பாருங்கள், கரெக்டாக இதில் 1 ஸ்பூன். இது எல்லா ஜூஸ்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் கன்சீவாக இருக்கவங்க சாப்பிட வேணாம், கேர்ள்ஸ் சாப்பிட்றது, லேடிஸ் சாப்பிட ரொம்ப சேர்த்துக்க வேணாம். அதுக்குன்னு சாப்பிடாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. இது நீங்கள் ஆப்பிள் ஜூஸ், மேங்கோ ஜூஸ், லெமன் ஜூஸ், எந்த ஜூஸில் வேணால் நீங்கள் எப்படி வேணால் கலந்து சாப்பிடலாம். ஃபேட் அதிகமாக இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்பவே க்ரீமியாக நம்ம லெமனில் மேங்கோ சேர்த்து வித்தியாசமான லெமன் மேங்கோ ஜூஸ் வித் சப்ஜா சீடோட அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வினிதாஸ் கிரியேஷன் அவங்களோட சேனலையும் போய் பாருங்கள். கண்டிப்பாக டிஸப்பாயிண்ட் ஆகவே மாட்டேங்குங்க. ஓகேங்க, இந்த மாதிரி வெரைட்டியான டிஷஸோட வீடியோஸ் வேணுமா? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Until then, it's bye from Jyoti. Tata, bye.